India, one of the reputed band. I request Spot Fiction to be on stage to perform a A.R. Rahman melody Padal. Spot Fiction, grammar mistake இருந்தாலும் பரவாயில்ல, please come on to the stage. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு வாட்டி நீங்கள் நல்லா கை தட்டினா வருவாங்க. Big FM employees, நிறைய கை தட்டினீங்கன்னா appraisal full salary you will get. எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் எவனுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. செக் கிட்டார் ஓப்பன் பண்ணுங்க. செக் 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 லெவல் ஏற்றணும் மானிட்டர்ஸில். செக் செக் எதுக்கட்சி கேள்விக்கு வெல்லும் என்னாச்சு, காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. ஓ ஹலோ மிஸ்டர் எதுக்கட்சி கேள்விக்கு வெல்லும் என்னாச்சு, காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. காதலா காதலா உன்னை நான் விட மாட்டேன், கைதலம் பற்றுவேன் பிரிய விட மாட்டேன், கண்கள் மீதாத அழகும் மீதாட விடவே விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் எதுக்கட்சி கேள்விக்கு வெல்லும் என்னாச்சு, காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் பேசணுமா? தேங்க்யூ, ரொம்ப நல்லா பாடுனீங்க. இன்னொரு வாட்டி நல்லா கை தட்டலாம். அவங்க பிகேஎஃப்எம் ஆஃபீஸில் இன்டர்னாக இருக்காங்க, ஒரு சிங்கராகவும் இருக்காங்க. தேங்க்யூ சஞ்சனா. அவங்க அப்பா பேர் மறந்துட்டேன். அண்ட் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப பாசத்தோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்களே எதிர்பார்க்காத 2 கெஸ்டிங்க வந்திருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் அனுராதா ஸ்ரீராம் அவர்களோட அம்மா அப்பா டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம். ஆண்டி, நீங்கள் வந்து பேசினா தான் இந்த ஹோட்டல் வாடகையை நாங்கள் கட்டுவோம். இல்லை நீங்கள் வர வேணாம், நானே உங்ககிட்ட வரேன். மைக் மைக் சூப்பர். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பாசமாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பற்றி, உங்கள் பொண்ணு பற்றி. அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள். அங்கிள், கூடிய விரைவில் ஏஆர் ரஹ்மான் பாரத ரத்னா இந்த பட்டத்தை வாங்குவார் என்று நம்புகிறேன். கைத்தட்டுங்கள். அவர் சிறு வயசுலேருந்தே திலீப் என்ற பெயரில் அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது, அவர் இப்போ இமயமலை மாறி
இசையிலேயே நமக்கு இந்தியாவுக்கு புகை தேடி கொடுத்தது அகில உலக அளவிலே அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சிறு வயசிலிருந்து பாட்டிலே வந்து இயற்கையாகவே அன்னையின் அருளால் பாடிக்கொண்டிருக்கின்றார். அவர் அம்மாவும் நான் அவர் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒய்ஃப் சொல்கிறத கேட்கக்கூடாது இல்லையா? அதனால் வந்து அவரும் சின்ன வயசுலேருந்தே இசை உலகத்தில் கடைப்பட்டு கூடி பாடிக்கொண்டே இருந்திருக்கார். மலையாள படங்களில் நிறைய மலையாள படங்களை பாடி அம்மா ரேணுகா மொங்கன்னு பேர். அப்போ இந்த லைட் மியூசிக் கச்சேரி இப்போ நீங்களாம் கச்சேரி பண்ணுறீங்களே, அந்த மாதிரி 1 2 இல்லை 2000 கைத்தட்டுங்க. 2000 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வீரமணி ஜெயஸ்தாவுலாம் பாடியிருக்காங்க. இதுக்கு மேலே சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அங்கிள். அரசியல்வாதி ஓட்டு கேட்குற மாதிரியே சொல்லிட்டீங்க. அண்ட் அந்த மாபெரும் 2000 கச்சேரி பண்ண அனுராதா ஸ்ரீராம் அம்மா ஒரு கமக்கத்தோடு ஆரம்பிக்கலாம். நமஸ்காரம். இந்த நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட தந்தை மியூசிக் டைரக்ஷன்லாம் இருக்கும்போது அவரோட இதுலேயே சின்ன வயசுலேருந்து அவரோட ப்ரோக்ராம், அவரோட இது ஷேகன் அவர்கிட்டயே நான் நிறைய மலையாள படத்துலாம் பாடியிருக்கேன். ஆனால் இப்போது ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட சன்னை பற்றி அவர் பெரிய புகழாக இருக்கிற ஏஆர் ரஹ்மான் அவரை பற்றி இப்போ என்னோட பொண்ணு ப்ரோக்ராம் பண்ணுறான்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக அந்த ப்ரோக்ராம் எடுத்து பெஸ்ட் ஆஃப் லக், ஆல் தி பெஸ்ட். ஆண்டி இவ்வளோலாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 கமக்கத்தை நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க அப்பா மியூசிக்கில் வேறு பாடுறீங்க. அட பரவாயில்ல ஆண்டி, கூச்சப்படுறாங்க. அங்கிள் நீங்கள் தான் சொல்லணும். கை தட்டுங்கன்னு எங்களெல்லாம் சொன்னீங்கல்ல, பாடுங்க அப்படி சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன். ஒரே ஒரு வரி பாடு போறோம், சாம்பிள் காமிச்சா போறோம். ஓ கை தட்டுங்க எங்களுக்கு தானா? அங்கெல்லாம் ப்ளீஸ் பாடு, அதுபடி தானா? ஓகே அங்கிள், தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. அது அனுராதா ஸ்ரீராம் அவர்களோட அம்மா அப்பா. அடுத்ததான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஃபார்முலா ஆரம்பிக்கிறதுக்கு ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்தே கண்டக்டராக இருக்கிறவர். ஐ ரிக்வெஸ்ட் him to talk few words on the show and about ஏஆர் ரஹ்மான். Please sir, I welcome you to the stage. இது வேணுமா? அதிலே கூட. Good evening, everyone. I am not much of a speaker, but and இது எதிர்பாராதது என்ன கூப்பிட்டது. I didn't even know that I was going to be called to speak. உங்களை முதல்ல கூப்பிடணுங்கிறது நாங்கள் 200 வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் சார். தெரிஞ்சதான் நான் 1000 வருஷத்துக்கு முதல்ல பிறந்திருப்பேனே. Few words on ஏஆர் ரஹ்மான். Okay, anyway. ஏஆர் ரஹ்மான் உங்களுடன் I first congratulate the entire team of Big FM, Reliance Broadcasting and everybody for this sort of thing, this particular program being launched. I now see Rahman in all your hearts. That's what it is, Rahman always Unguludan. I'm happy to be a part of it, part of Rahman. As we all know, he's not just a big composer or anything like that. He's a very down-to-earth person, a big humanitarian. Maybe that is why he has captured everybody's hearts. That's my feeling. Anyway, all the best to the entire team who is hosting all this today. I mean, launching this program here. God bless you all. Thank you so much. Thank you. Before I leave you, sir, நீங்கள் ரொம்ப வருஷம் ரஹ்மானோட அசோசியேஷன். எங்கே யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் ஏஆர் ரஹ்மானை பற்றி சொல்லுங்கள். யாருக்கும் தெரியாதுதா? ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு தெரியாத சீக்ரெட்டே கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஓ இஸ் ஓப்பன் புக். அண்ட் இனி ஏதாவது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு அவரோட எக்கச்சக்கமாக இருக்குது. என்னடா சொல்லுங்க. ஆமாம், அப்படி தானே, என்ன பண்ணுறது. நத்திங், தேர் so many things. We have been together since maybe 23 years now. And even before that, when we were musicians working for other composers, also we were working together. We know each other maybe since 30 years now. So, a great human being. That is all. Thank you so much, sir. மிக்க நன்றி. அண்ட் சார் நீங்கள் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக இருக்கீங்க. சீக்கிரமே அன்சிகாவோட அப்பாவை நடிக்க கூட உங்களுக்கு சான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். வெரி ஸ்டைலிஷ் மேன். இங்கிலீஷ்லேயே அவர் நிறையா பேசுனால சுத்த தமிழில் எனக்கு சில வார்த்தைகள் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. முதல் ரோல உட்காந்துருக்கிற வளர்ந்து வரும் கவிஞர் முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். இப்போ நம்மளோட மதிப்பிற்குரிய திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்களில் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியை இங்கே ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. இப்போ ஏஆர் ரஹ்மான் அவரை பற்றி சொல்லணும்னா, நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ வந்து
சும்மா பெஞ்சிலெல்லாம் தாளம் போட்டுக்கிட்டு இப்படி தான் அதுக்கு வரைக்கும் பாடல்கள் சும்மா இந்த மாதிரி வாசிப்போம். கொஞ்ச நாள் கழித்து முதல் ரோஜா படம் வருது. அப்போ வந்து சின்ன சின்ன ஆசை வருது பாட்டு. அது எப்படி பெஞ்சில் வாசிக்கிறதுனே தெரில. அவ்வளோதான், ஜிம்கா ஜிம்கா ஜிம்கா, அவ்வளோதான். யாருமே பசங்கள்லாம் நீ ஒழுங்காக வாசிக்கல அப்படின்ட்டாங்க. அன்னிலேருந்து மியூசிக் வந்து வாயில் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போலேருந்து பீட் பாக்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் மனசில் ஊறி வந்தவர். அவரோட ஒவ்வொரு அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு பாடல்களும் என்னமோ இங்கிலீஷ் பாட்டு கேட்குற மாதிரி நாங்களாம் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ வேணால் எல்லோரும் வந்து சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லிக்குவாங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பாட்டு மாதிரியே போட்டிருக்காரா, இங்கிலீஷ் பாட்டு மாதிரியே போட்டிருக்காரா, இதுதான் சொல்லிக்குவோம் ஸ்கூலில் நாங்களாம். இப்படி வளர்ந்து இப்போ நம்ம நாடும் அதெல்லாம் சாதாரணமாகிடுச்சு. இப்போ அவரோட பாடல்களை தொகுத்து வழங்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச அனுராதா ஸ்ரீராம் மேடம் அவங்க. அதாவது இங்கே உள்ள ஆர்ஜேஸ் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா வந்து நீங்கள் பாடுறது வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெருமை இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிறது பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அது மாதிரி தான் இங்கே உள்ள எல்லா ஆர்ஜிஸ்க்கும் அவங்கள போல் அனுராதா மேடம் தொகுத்து வழங்க போகிறாங்க. அதுக்கு என்னோட மகிழ்ச்சியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் முத்தமிழ் அவர்களே. ப்ளீஸ் தேங்க்யூ. நான் ஒரே ஒரு விஷயம் தான் எங்களால் நம்ப முடியல. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ரோஜா வந்திருந்தீங்க. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இதயம் படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் எங்களுக்கு தகவல் வந்துருக்குது. ஓகே, இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் முத்தமிழ். மிக்க நிகழ்ச்சி நீங்கள் பேசினதில். இப்போ வந்து பேசிட்டே இருந்தால் வந்து நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்குதுங்கிறதுனால பேண்டை மறுபடியும் கூப்பிட்றேன் அடுத்த ஏஆர் ரஹ்மான் பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நீங்கள் லாஸ்ட் ரோல் உட்காராதீங்க, யார் காலையில் மிஸ்ட்டு வர வேண்டியிருக்கும். அடுத்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் ரோலே உட்காந்துருங்க. கமான் பேண்ட் கைஸ், இன்னொரு வாட்டி கை தரலாம். கமான் கைஸ், இந்த ஈவினிங் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் ஜி ஆஃப் பிக் எஃப்எம். ஒரு வாட்டி தானே இப்படி கத்த முடியும், ஃபாஸ்ட்டாக வாங்கலாம். Check. என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையை தொலைவில் பார்த்தால் நாமாம் என்கின்றாய், அருகில் வந்தால் இல்லை என்றாய். நகில நகில நகிலா ஓ விலகிட, ஓ நகில நகில நகிலா ஓ அருகிடாதிலகில, ஓ பழகும் பொழுது குமரியாக என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கை அறையில் குழந்தையாக என்னை கொல்வாய் கண்ணே. காதல் சடுகுடு கொடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடு கொடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடு கொடு கண்ணை தொடு தொடு. நீராட்டும் நேரத்தில் என் அன்னையாகின்றாய், வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நானாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய், நீயாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய். நின்றாலும் சென்றாலும் என் சொந்தம் நீ அன்பே, நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் அன்பே. உன் வேட்கை பின்னாலே என் வாழ்க்கை வளையுதே. நகில 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 விலகிடா விலகிடா, நகில 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 ஓ
பதிலாகிறான். ஓ பழகும் பொழுது குமரியாக என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கை அறையில் குழந்தையாக என்னை கொள்வாய் பெண்ணே. காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடு கொடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடு கண்ணை. Thank you. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். காதல் சடுகுடு பாட்டு கலிஃபோர்னியாவில் கேட்ட மாதிரி இருந்தது. லாட் ஆஃப் இங்கிலீஷ் சிங்கிங் அண்ட் ஆல் யூ டூவா? உங்களுக்கு பேண்டை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன், நான் எதுவுமே சொல்லலை. The band comprises of Shalu on the bass. அங்கே பாருங்க, அவர்லாம் என்ன தியாகராஜ தேட்டரில் படம் பார்க்குறவர், கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க. Shalu bass வாசிக்கிறாப்புல, கிட்டார்ஸ் வந்து நவீன் பைப்ல நம்ம வாசிக்கிறாப்புல, பையன் ஹரி வந்துட்டு நம்ம சவுகார்பேட்டை பையன், அவன் வந்து தர்புக்கார்லாம் வாசிப்பான். செம்ம. அப்புறம் இவன் வந்து நம்ம கோட்டிருப்போம், இவன் வந்து கீபோர்டு, நான் பாடுவேன். அங்கே ஒரு பொண்ணு வந்துருக்குது. எந்த ஊர் மணி? நீ எந்த ஊர்ப்பா? நான் வந்து தாம்பரங்க. தாம்பரம் தானே? அவர் ஆஸ்க் guys is the best. நல்ல band, thank you so much. Sanjana singing on the female vocal, Shahid myself on the male vocal. Thank you guys, thank you so much. That was lovely performance from you people. You want Sanjana's number? No, go. அடுத்ததாக இந்த மேடைக்கு நான் அழைக்கவிருப்பது வளர்ந்து வரும், ஆல்ரெடி மிகவும் வளர்ந்து விட்ட மியூசிக் டைரக்டர். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் படத்தில் அனைவருக்கும் அவரோட திறமையை ப்ரூவ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதமில் மாஸ் குத்தின சித்தார்த் விபின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சித்தார்த் விபின், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், put your hands together for the greatest man. ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? எப்போ வரீங்க? பேசுங்க. ஆக்சுவலி இது இந்த கெட் டுகெதர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ஃபார்மல் செட்டப்பாக இருக்குது. அதனால தான் அவர் இப்படி போயிட்டே இருக்காரு. என் பிஆர் டீமெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் நிறையா பேசக்கூடாது, ஏன்னா என் தமிழ் நிறையா மிஸ்இன்டர்பிரேஷன் ஆகி ரெண்டு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு எனக்கு ப்ரீவியஸ்லி. இல்லை யுவர் ஃபேவரட் கேண்டிடேட் ஆஃப் பிக் எஃப்எம். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாங்க, நாங்கள் எடிட் பண்ணி போட்டுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி இந்த ஷோ பற்றி ரஹ்மான் சார் பற்றி நம்ம பேசி தெரிய ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்லணும்னா, as a music director, I am here because of his inspiration, Rahman sir inspiration. Amma appa solvaanga, when I was young, only if they play a song of Rahman sir, I think Roja appa vandadu, I used to eat food. So much he has affected and influenced my life. And இப்போ நிறையா ரேடியோ ஷோஸில் ராஜா சாரோட ஷோஸ் இருக்குது. I think for this generation, for the last 10 year generation, for us, Rahman sir is our Raja sir. And punch dialogue, super man. So Raja sir, of course, his melodies are very close to our heart. Our melodies, our string progressions are amazing. And honestly, I can connect better with Rahman sir. And I think Big FM, pathina, they are always one step ahead of other radio stations. So yes, yay. And Rahman sir oru show vanda, definitely it's an amazing step. Rahman sir pati solnuna, our DTS studio, I have gone to mix two of my films, and our studio kulla ponale oru very positive energy varum, and it is an amazing feeling. And the studio, as much as possible and the studio la irpen. Second floor our studio, first floor varumbodhu or that etti back mundu Srinivas Murthy sir na paapen anga. So it's amazing to see him here. And I think Anuradha ma'am is she known better than her in the show host பண்றதுக்கு. As a singer, no offense, Anna, as a singer she is hosting now amazing. And I think he is one of the best hosts. Any show na audio launches போகும்போது always look forward to his shows. Hey, yes. Super. நானும் போயிடுறேன் இப்போ. We are grateful to Siddharth Vipin from Big FM. Anuradha ma'am oda one memory which always is there. நான் லாயலால படிக்கும்போது Anuradha ma'am chief guest வந்தாங்க with her kid. அவங்க வந்தாங்க. அப்போ சீஃப் கெஸ்ட் யார் வந்தாலும் அவங்க பிரின்சிபல் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 5 minutes உட்காந்து அப்புறமா தான் நம்ம ஸ்டேஜ் கொண்டு போவோம். இப்போ அனுராதா மேமோட குழந்தை எடுக்கும்போது அந்த வெரி ஸ்மால் கிட்
வைஸ் பிரின்சிபலை பார்த்து என்ன ஃபாதர் பிரின்சிபல் பார்த்து என்ன தெரியும், ஃபாதர் பிரின்சிபல் ஒரே அரை அந்த குழந்தை. அப்போ இருந்து நான் அந்த குழந்தையோட ஃபேன். வி ஆர் ஆல் தட் கிட்ஸ் ஃபேன்ஸ் ஆக்சுவலி. ஸோ I think I wish all the best in the show, and I'll be the biggest fan of this show. Every day I will look forward to this show, and thank you all very much. Thank you so much, Siddharth. மிக்க நன்றி. அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா பிக் எஃப்எம்லேருந்து நாங்கள் நடத்தின ரியாலிட்டி ஷோவில் ஒரு பொண்ணு வந்து தோத்துட்டா, இருந்தாலும் அந்த பொண்ணை இவர் செலக்ட் பண்ணி இவரோட படத்தில் பாட வச்சிருக்கார். தொடர்ந்து பாட வைப்பார்னு எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ சித்தார்த். நோ அஃபென்ஸ். ஓகே, அடுத்ததான் நான் கூட போகிறது ஒரு இளம் டைரக்டர். 2 படம் எடுத்திருக்கார். முதல் படம் வந்து காதலிச்சுனே இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது, 2வது படத்தை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எடுத்தவர். ஐ ரிக்வெஸ்ட் பாலாஜி மோகன் டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஸ்பீக். சிக்கு சிக்கர சக்க சக்கர சிக்கா. கை தட்டலாம் நீங்களாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இந்த லான்ச்சில் பங்கேற்கிறது. முதல்ல சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பாலாஜி ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் ரஹ்மான் வந்து ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி இந்த ஜெனரேஷனோட ஒரு அன்அவாய்டபிள் ஒரு பாப் கல்ச்சர் ஐக்கானாக வந்து மாறிட்டார் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமே இல்லை. அண்ட் வந்து இப்போ என்னோட ஜெனரேஷனுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லெஜெண்ட் உருவாகிறத வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் அவரோட முதல் படத்துலேருந்து அவர் முதல் பாட்டுலேருந்து வந்து இன்னைக்கு என்ன ஒரு பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு ஒரு லெஜெண்ட் ஒரு ஐகான் வந்து உருவாகிறத வந்து கண்கூடாக பார்க்குற ஒரு வாய்ப்பு வந்து ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட மட்டும்தான் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இளையராஜா சார் வந்து நாங்கள் பிறக்கும் போது ஆல்ரெடி ஒரு லெஜெண்டாக இருந்தார். ஒரு ரஜினி சாரோ இல்லை ஒரு கமல் சாரோ வந்து ஆல்ரெடி உருவாயிட்டாங்க. பட் எங்களோட ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து அவர் ஒரு ஐகான் உருவாகிறத பார்க்குறது ஒரு வாய்ப்பு வந்து ரஹ்மான் சார் மூலமாக தான் எங்களுக்கு கிடச்சிது. அண்ட் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஸ்கூல் டைம்லேருந்து வந்து ஐ திங்க் இந்த சிக்கு புக்கு ரயிலே அண்ட் ஊர்வசி எல்லாம் போட்டு மனசில் பிரபுதேவா நினச்சிட்டு டான்ஸ் ஆடி உளுந்து அடிபட்டு அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருக்கும் அவர் சொன்ன மாதிரி வந்து ஏதோ ஒரு மெமரி அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து ரஹ்மான் சார் மூலமாக வந்து நடக்கும் என்ன நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஐ திங்க் தட் இஸ் வாட் ஏஆர் ரஹ்மான் சார் இஸ். ஐ திங்க் இஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் நினைக்கிறேன். இந்த not only this generation, I think the previous generation and the coming generations வந்து அவர் he's just part of India நினைக்கிறேன். I think as a nation he is one of the few people that we would put forward to to represent our nation. So சில பேர் வந்து நம்ம நேஷனை யாரை வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஆஸ் அ பர்சனாக ஒரு அம்பாசிடர் டு த வேர்ல்டாக வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு லிஸ்ட்டில் வரக்கூடிய ரொம்ப சில பேரில் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் ஐ திங்க் is a unanimous choice for a lot of people. I think all over India from the south to the north வந்து எல்லாரும் வந்து ஒரு இந்தியனா வந்து ஐ திங்க் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு பர்சன். அண்ட் இந்த ஷோவை நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து 3 மணி நேரம் ரஹ்மான் சாரோட சாங்ஸை கேட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை பகிர்ந்துக்கிட்டேன். அண்ட் who better to do it than somebody who's been associated with him and who's given so many memorable songs வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஊர்லலாம் வந்து தட் இஸ் ஒன் அதர் சாங் தட் வி யூஸ் டு திருப்பி போட்டு எல்லா ஷோலையும் டான்ஸ் ஆடி எல்லா ஷோலையும் வந்து அந்த ஒரு பாயிண்ட் இந்த சாங் வேர் அந்த ஹெவி பீட்ஸ் வரும். அது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மண்டையை உடச்சிக்கிட்டு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த சாங்ஸ் தட் இஸ் ஐகானிக் ஆஃப் ரஹ்மான் சார்ஸ் அண்ட் so many other songs that ma'am has sung. And ஒரு மியூசிக்கல் in the musical world in our industry, I think Anuradha ma'am is one of the people that young singers look up to, and வந்து புது singers வந்து to take them under her wing and வந்து to bring forward new talent-க்கு வந்து பேர் போனவங்க அவங்க. So who better than her to do the show? And இந்த ஷோவை நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போ புது ஜெனரேஷன்ஸ்க்கு, அதாவது இன்னைக்கு உள்ள அடுத்த ஜெனரேஷன், எனக்கு அடுத்த ஜெனரேஷனாக குட்டி பசங்களாம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து ரஹ்மான் சாரோட சாங்ஸை கேட்டு ஃபார் ரஹ்மான் சார் டு என்டர் இன் டு தேர் லைஃப்ஸ், ஐ திங்க் திஸ் ஷோ இஸ் a perfect an idea to take ரஹ்மான் சார் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அவர் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. அது வந்து எப்படி இருந்தாலும் அவர் தேடி வந்து உங்களை பிடிச்சிருவாரு அப்படிங்கிறது இருந்தாலும் this show is that is how I see this show நினைக்கிறேன். And I thank Big FM as a Rahman fan for putting forward this initiative. And அவர் சொன்ன மாதிரி வந்து முந்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் Big FM, and வந்து யாரும் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டாங்க. ஸோ people will always remember that there is going to be இந்த ரஹ்மான் ஸ்பெஷல் ஷோஸ் அப்படிங்கிறது வந்து எஃப்எம்ல ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ரொம்ப டெக்கேட்ஸாக வந்து
புது புது வேர்ஷன்ஸாக வந்துகிட்டே இருக்க போது. ஸோ அதெல்லாம் வரும்போது வந்து ஃபர்ஸ்ட்டாக பயனீராக அது இருந்தது வந்து பிக் எஃப்எம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுப்போம். எஸ் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் தேங்க்யூ பாலாஜி அகேன் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் அவர் ஒரு சூப்பர் ஹோஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ பாலாஜி மோகன். இல்லை அவர் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு போனோம், அதுக்காக தான் அப்படியே உள்ள நுழைச்சிட்டேன். அதை தேங்க்யூ பாலாஜி, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்களே உங்களை பற்றி ஒரு சீக்ரெட் வெளியே உங்களுக்கு சொல்லிட்டீங்க. சீக்கிரமே ஜோடி நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்தாலும் வரும். இஸ் அ டான்சர் டூ, யாருக்கும் தெரியாது. ஊழல்லா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கீங்க. கலா மாஸ்டர் உங்களை பாராட்டு வராங்க. அண்ட் ரொம்ப நேரம் பேசியாச்சு. இப்போ திருப்பி வந்து பேண்டை கூப்பிட்றதுக்கு முன்னாடி பேண்டை பற்றி ஏதாவது சொல்லி ஆகணும், ஏன்னா ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறது பிக் எஃப்எம்மில் சீக்கிரமே அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் தொகுத்து வழங்க போகிற ரேமான் உங்களுடன் அப்படின்ற ஷோ ஒவ்வொரு நாளைக்கும் 9 மணிலேருந்து 12 மணி வரப்போகுது. நீங்கள் 9 மணிக்கு ரேடியோ போட்டால் போதும், அப்போ தான் கேட்கவே முடியும். அதுக்கு முன்னாடி நாராசமாக என் ஷோ இருக்குன்றதுனால ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு 92.7 பிக் எஃப்எம் ஃப்ரம் 9 to 12. வந்துட்டியா தம்பி? இல்லைன்னா வேறு எதாவது பேசுறதுக்கு எதுவும் இல்லை. சூப்பரா. Check 1 2 check. செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். அக்டோபர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது அப்போ.
தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அது எப்படி ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுனே பாடின நீ? இட்ஸ் குட். நல்லா இருந்தது. செப்டம்பர் மாதம் இன்னொரு வாட்டி பேண்டு கை தரலாம், ஏன்னா இன்னொரு வாட்டி உங்க ஸ்டேஜ் வர மாட்டாங்க. இது அவங்களோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த ஈவினிங். அவங்க பாட வர மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன், நீங்க பாடுவீங்க மேடம். அடுத்ததாக நாம் அழைக்க போவது இளம் இசையமைப்பாளர்கள். ரிலீஸ் ஆக போற ஒரு படத்துக்கு பாட்டு போட்டு அதுல வந்து ஒரு பாட்டு எல்லா எஃப்எம்லையும் 8000 வாட்டி போகுது. லெட்ஸ் வெல்கம் வடகரி படத்தோட மியூசிக் டுவோ விவேக் சிவா, மர்வின் சாலமன். குட் மார்னிங் பிரசன்ட் சார். குட் மார்னிங், குட் ஈவினிங். வடகரி படத்தை என்னது வடகரி படம் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பற்றியும் நீங்கள் கேட்டு வளர்ந்தது பற்றியும், எப்படி நீங்கள் மியூசிக் டைரக்டர் அதுக்கு காரணமாக இருந்த பற்றியும் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ் ஹியர். ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி சொல்கிறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, லைக் எவ்ரி ஒன் ஹியர் ஐம் போத் ஆஃப் அஸ் ஆர் ஹியூஜ் ஃபேன்ஸ். அண்ட் நம்ம பிறந்த ஜென்ரேஷனே வந்து, நாங்கள் பிறந்த ஜென்ரேஷன் ஜென்ரலாக நானும் தான்டா. I'm just talking for myself here. So, இங்கே பிறந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் ஆர் சைல்ட்ஹுட் அண்ட் டீனேஜ் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ரஹ்மான் சாரோட மியூசிக் கேட்டு கேட்டு வளர்ந்தது. அண்ட் எங்களோட ஹோல் மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே வந்து ரஹ்மான் சாரோட ஒரு பேண்ட் ஹண்ட். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு பேண்டில் இருந்தோம். ஸோ தட் டைம் ஏ ரஹ்மான் சார் வாஸ் த ஜட்ஜ் தேர். ஸோ ஹீ பிக்ட் அவர் பேண்ட் and somehow the whole music thing like took off from there. So we'll have to credit all that to Rahman sir. And also I had the opportunity to like play for him in a couple of his movies. So that's அதான் ஒரு பயங்கர ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் எவ்ரி ஒன் ஹியர் ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். அண்ட் எல்லா ஆல்பம் வரும்போது எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து காலையில் வந்து ஃபஸ்ட்டு அதை வாங்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யா. ஒர்க் பண்ண ஃபிலிம்ஸ் எந்த ஃபிலிம்ஸ், எதுக்கு ஒர்க் பண்ண? அழகிய தமிழ் மகன் அண்ட் சக்கரக்கட்டி. அண்ட் சக்கரக்கட்டி. ஓ நைஸ். அண்ட் மர்வின். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் அ வெரி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார் as Vivek told. That's because லைக் சின்ன வயசுலேருந்தே அவர் சாங்ஸ் கேட்கும்போது மியூசிக்காலிட்டிலையும் சரி சவுண்ட் வைஸும் சரி we always look up to him and there is something new to learn from his every album. ஸோ ஒவ்வொரு ஆல்பம் வரும்போதுலேருந்தே அந்த ஒரு சேஞ்ச் எங்களுக்கு தெரியும், எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு we used to think about it. Even when playing live, when we play Rahman sir's song, and it will be very difficult because எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக இருக்காமல் லைக் அந்த ஒரு சவுண்ட் கொண்டு வரதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், கம்மிங் ஃப்ரம் அ பேண்ட் பேக்ரவுண்ட். ஸோ ஐ திங்க் இப்படி ஒரு ஷோ ரஹ்மான் சாருக்காக ஸ்பெஷலாக பிக் எஃப்எம்மில் வருதுன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் my favorite singer Anuradha ma'am அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க சொல்லும்போது I am even more happy. We always look up to you ma'am. And I'm so great I'm here and I'm so happy that I'm invited for the launch of Rahman sir's special show here, and thanks to Balaji sir for that. Thank you so much guys. And நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் 2 பேர் சேர்ந்து பாடலாம். நீங்கள் 2 பேர் சேர்ந்து உங்கள் படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. உங்கள் 2 பேர் தான். கீஸ் கொடுங்க. இந்தா இல்லைடா. Bro, can I please use your keyboard? டி மேஜர் கொடு, கே மைனர். ஓ வால்யூம் கொஞ்சம் ஏற்றுங்க. ஊ தடுமாறி போனேன், ஊரில் ஆடும் மழையாக போனேன், உன்னால்
ஆஹா, அதிசயமடி தோழி, ஆட்ட மொழிச்சாங் கோழின்ற மாதிரி இருந்து சூப்பர் ஃபண்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். அண்ட் விவேக், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அப்படியே மெய் சிலுத்து போகிற மாதிரி இருந்தது கைஸ். இன்னொரு கை தட்டலாம். இப்படி பாடி பாடியே நிறைய உசார் பண்ணுறீங்க போல இது மோவின். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கோமோ அதுக்காக நாங்கள் மோஷன் கேப்சர் டெக்னாலஜியில் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் பிரிங் தட் அவதார் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் டின்டின். சரிக்காதீங்க, நிஜமாலே இது நம்புற மாதிரி தான் இருக்கும். டின்டினுக்கு அப்புறம் இதான். 1992 வருஷத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் அவரோட பாடல்களை ரேடியோல கேட்டிருப்போம். இந்த பாட்டை கேட்கிற போது ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கும். இந்த பாட்டை கேட்கிற போது நம்ம அம்மா எங்க இருந்தாலும் ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த பாட்டை கேட்டா நம்ம லைஃப்ல முன்னேற ஃபீல் வரும். இவ்வளவு நாள் இந்த பாடல்களை கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த பாடல் இசையமைக்கும் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் இந்த பாட்டை எப்படி ட்ரீட் பண்ணாரு, எப்படி கம்போஸ் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? இனிமே நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். 92.7 பிக் எஃப்எம்மில் ரஹ்மான் உங்களுடன். இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறது பிளேபேக் சிங்கர் திருமதி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள். ஏஆர் ரஹ்மானோட இவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ், ட்ரிவியாஸ், அன்பிளக்ட் இசைன்னு ஒரு மியூசிக்கல் ஜேர்னி ஆஃப் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். 92.7 பிக் எஃப்எம்மில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை கொண்டாடும் ரஹ்மான் உங்களுடன் வித் அனுராதா ஸ்ரீராம். Ladies and gentlemen, I request you to put your hands together to one of the legendary singer Anuradha Sriram, first time on stage. 7 வார்த்தை கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசினதுக்கு அவங்களுக்கு இன்னொரு வாட்டி நீங்க கை தட்டணும். மேடம், நீங்களே பேசி இந்த ஷோவை பத்தி சொல்லி உங்க அனுபவத்தை பத்தி சொல்லி அப்படியே அந்த அன்பிளக்ட் ஜகுல் ஜுகுல் கூட்டு போகணும். The stage is all yours. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ பாலாஜி. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. சிரிச்சு சிரிச்சு கொஞ்சம் தொண்டை வர மாட்டேங்குது சரியா இப்போ. ஆக்சுவலி நேற்றுக்கு தான் சரி ஆர்ஜே பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளுக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலான்னு நேற்றுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் ஒரு பெரிய கோயில் கட்டணும்னு தோணுச்சு எனக்கு பாலாஜிக்கு. எப்படி இப்படி நான் ஸ்டாப்பா? ஐயோ, பாலாஜி மாத்திரம் இல்லை, பிக் எஃப்எம்ல இல்லை பாலாஜி கிளாஸ் நிஜமாவே கிளாஸ் எடுக்கணும் பாலாஜி. நான் வரேன். நான் தேங்க்யூ பாலாஜி. கட்டாயம் என்ன ஃபீஸ்னு கொஞ்சம் அது மாத்திரம் முதலே சொல்லிவிடுங்க. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் அதையும் நம்ம வந்து சேலரியிலே இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா சௌரியமாக இருக்கும். கான்ட்ராக்டில் போட்டுடலாம். அதான் தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ரஹ்மான் சாரோட தான். இதை விட எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ரஹ்மான் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிற மாதிரி தான் எனக்கு இந்த நிகழ்ச்சி. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அது ரஹ்மான் சார்கிட்ட முதல்ல நம்மளுக்கு பிரேக் கிடச்சிதுன்னா மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ, ரஹ்மானே யூஸ் பண்ணிட்டாருப்பா அந்த சிங்கரை அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஈஸியர் ஃபார் மீ. அண்ட் ரஹ்மான் சாரோட செட்டப் எப்படின்னா வந்து எல்லாருக்கும் நிறைய ஃப்ரீடம். ஆஸ் எ கிரியேட்டர் வந்து அவர் எப்படின்னா அவருக்கு எப்படி ஃப்ரீடம் கொடுக்கணும் டைரக்டர் அப்படின்னு எதிர்பார்க்குறாரோ அதே காந்திஜி சொல்வார், டோன்ட் டூ சம்திங் டு சம்படி தட் யூ டோன்ட் லைக் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி இது பாசிட்டிவாக ரஹ்மான் சார் எனக்கு ஃப்ரீடம் வேணும்னா அப்போ எனக்கு தேடி வர ஆர்டிஸ்ட்க்கும் நான் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஒர்க்கிங் ஃபிலாசபி. அதனால எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு டூ தியர் பெஸ்ட். எனக்கு வந்து இந்த 4 செவத்துக்குள்ளே ஒரு மைக்கில் எப்படி பாடணும்னு தெரியவே தெரியாது. அது வரைக்கும் கர்நாடக இசை கச்சேரிகள் தான் நிறைய பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து. ஸோ அங்கே போனப்புறம் ஐ திங்க் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ரஹ்மான் சார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரஹ்மான் சார் கிட்ட என்னென்னா ஆஸ் எ கிரியேட்டர், இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், நம்ம ஐடியா தானே நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வி ஆர் வெரி பொசசிவ் ஆஃப் தட் க்ரியேஷன். அது வந்து ரொம்ப கன்விக்ஷன் இருக்கும், இது தான்ப்பா, இதை விட எதுவும் பண்ண முடியாது, திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் அப்படின்னு. பட் அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து விட்டு கொடுக்க தெரிகிற கிரியேட்டர் தான் ரொம்ப பெரிய கிரியேட்டர். அதாவது இதை விட பெட்டராக கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ரஹ்மான் சார்கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃப்ரீஸ் ஆக மாட்டார் எந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாலையும். வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய ஃபிலாசபி. அண்ட் ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் தேட். அண்ட் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு ரஹ்மான் சார். என்னை எப்போவுமே டிவைன் சிங்கர் அப்படின்னு சொல்லுவார். வேணா எனக்கு அன்பென்ற மழையிலே, மின்சார கனவு படத்தில், இஷ்க் பினா தாலில்,
எவ்வளோ அழகான பாடல்கள். நான் பாடின பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிவைனாக தான் இருக்கும். என்கிட்ட சொல்லுவார், நீ ரொம்ப டிவைன் சிங்கர், டப்பாங்குத்தெல்லாம் பாடாத அப்படின்வாரு. பட் அஃப்கோர்ஸ் டப்பாங்குத்தில் ஒரு டிவினிட்டி இருக்குது. எத்தனையோ மக்கள் என்னை பார்த்து வாழ்த்தும் போது, ஏன்னா அந்த பிஎன்சிக்கு ரீச் பண்ணணும்னா டப்பாங்குத்து இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் டப்பாங்குத்து ஒரு கானா பாட்டில் இல்லாத தத்துவம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கானா பாடல்கள், அழகான பாடல்கள். தேங்க்ஸ் டு தேவா சார், என்னுடைய அனதர் காட் ஃபாதர். ஸோ ஐவ் என்ஜாய்ட் மை கரியர் அண்ட் ஐ திங்க் ஒரு பெரிய விதத்தில் என்னை லிஃப்ட் பண்ணது ரஹ்மான் சாருடைய அந்த இன்ட்ரடக்ஷன் தான். அண்ட் மணி சார், ஐ வுட் லைக் டு, மணிரத்னம் சார் இன்னைக்கு ஆக்சுவலி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணது மணிரத்னம் சாரோட பாம்பே படத்தில். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் சாங் நான் ரஹ்மான் சாருக்கு பாடினதும் மணிரத்னம் சார் படத்தில் ராவணா. ரொம்ப அழகான பாடல். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவர் போகும்போது அந்த ட்ராக்கில் வந்து அந்த ஹம்மிங்லாம் வரும் தெரியுமா, ட்ராக் வேறு எதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ரொம்ப வருஷம் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, ஏதாவது நீ தான் பாடிக்கிட்டே இருப்பே லோலோன்னு ஹம்மிங் ஏதாவது பாடிக்கிட்டே இரு அப்படின்னாரு. தென் வி ரெக்கார்டட் திஸ். அதுக்கப்புறம் நான் பாட்டு பாடினேன் செப்பரேட்டாக. அது வந்து கேட்டப்புறம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஃபுல் பாட்டு ஃபுல்லாக அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து அந்த அந்த வாய்ஸ் தான். அந்த அதை வச்சு ஹவு ஐ மீன் ஜீனியஸ் ஹவு ஹி புட்ஸ் டுகெதர் திங்ஸ் வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்ட் ரஹ்மான் சார்கிட்ட ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, சில பாடல்கள் நம்ம சில கம்போசர்ஸோட க்ரியேட்டிவிட்டி நம்ம பார்த்தோன்னே டபால்னு அப்படியே நம்மளுக்கு பிடிக்கும். அதாவது நம்மளுக்கு ஏதோ அப்படி இமீடியட் ஒரு ரஹ்மான் சாரோட சாங்ஸ் வந்து கேட்கும்போது ஓ வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங், பட் தென் இட் வில் க்ரோஸ் அப்படியே ஒரு அட்டை மாதிரி, அதை எடுக்கவே முடியாது அதுக்கப்புறம், அப்படி ஒட்டிக்கும் மனசில். அந்த ஒரு அழகு, இட் க்ரோஸ் ஆன் யூ அண்ட் ஸ்டேஸ் வித் யூ ஃபார் எவர். அண்ட் ஒரு யுனிக் ஒர்க்கிங் ஸ்டைல். ராஜா, நான் ஒரு டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ராஜா சார். ஐ ஹவ் க்ரோன் அப் வித் ராஜா சார்ஸ் மியூசிக். இன்ஃபேக்ட் ராஜா சார் மேலே ஒரு தீசிஸே எழுதின யூஎஸில் நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது, ராஜா சார் இஸ் அ ஃபெனாமினன் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. பிகாஸ் இட் வாஸ் ஒன் டைம் வேர் மியூசிக் டைரக்டர் வாஸ் டிக்டேட்டிங் ஆல் த ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பவருக்கு வந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ராஜா சார். பட் அதுக்கப்புறம் த கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் செட்டர் ரஹ்மான் சார். எப்படி அந்த லியோ காஃபி ஆடாக இருக்கட்டும், அந்த லியோ காஃபி ஆட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் தட் ஏவி. ஏன்னா அரவிந்த் சுவாமியை பார்த்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. I used to really enjoy that ad, and what a coincidence. Rahman saroda first film la we have Arvind Swamy again, that skyrocketed the whole movie. So anyway, Rahman sir வந்து திருப்பி அவருடைய எத்தனையோ பாடல்கள் வந்து ஆஹா இந்த மாதிரி பாடல்கள் நமக்கும் பாடலாமே நிறைய சிங்கர்ஸ் நினைப்பாங்க ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சாங் எல்லாம் கேட்கும்போது. இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த ஆசையெல்லாம் நான் தீர்த்துக்க போகிறேன். எல்லா பாட்டையும் நான் பாட போகிறேன். பிகாஸ் ஐ நோ மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் ஐ என்ஜாய் சிங்கிங் தெம். நிறைய ஸ்டேஜ் கான்சர்ட்ஸில் நிறைய ஷோஸில் பாடுறது உண்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூ வில் சி மீ சிங்கிங் லாட் ஆஃப் ரஹ்மான் சாங்ஸ். உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு என்ஜாய் சிங்கிங் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்காத விஷயங்கள். அவர் எப்படி மாஞ்சா எல்லாம் போட்டு டீல்லாம் விட்டுருக்காரு காத்தாடி வச்சு, அப்படிலாம் நிறைய நிகழ்ச்சி. சம் இன்ட்ரெஸ்டிங் அனதர் சைட் ஆஃப் த கம்போசர். ரஹ்மான் ஆஸ் அ கிராமி அவார்ட் வின்னர், ஆஸ்கர் அவார்ட் வின்னர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் தெர் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சைட் டு ரஹ்மான் சார். அண்ட் அவருடைய குழந்தைத்தனம் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம், அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் ரீடிஸ்கவரிங் ரஹ்மான் ஃபார் மீ இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அண்ட் அந்த ரீடிஸ்கவரில் ஐ திங்க் ஐ டிஸ்கவர் மை செல்ஃப் ஆல்சோ. அண்ட் எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு நான் லாஸ்ட் டைம் ராவணா பாடும்போது அவர் சொன்னார், ஒரு பெரிய சர்க்கிள் வந்துட்டோம்ல நம்ம, அப்போ ஆரம்பித்து திருப்பி இப்போ 20 வருஷம் ஆகுது அப்படின்னாரு. இட் ஹவ் லேர்ன்ட் அ லாட். அண்ட் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன், இந்த நிகழ்ச்சியை என்னை தொகுத்து வழங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரஹ்மான் சார் ஒரு பெரிய காரணம். ரஹ்மான் சார் வேறெவர் யூ ஆர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஹோப் எப்பயாவது இந்த நிகழ்ச்சி கேட்டு அவர் ஏதாவது கமெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் எல்லே போயிருக்கார் ஆக்சுவலி. அதனால் இந்த நிகழ்ச்சி இப்போ தான் நாங்கள் எல்லாம் டைப் பண்ணோம் கடகடன்னு. ஸோ டோன்ட் கவுண்ட் தி சிக்கன்ஸ் பிஃபோர் தே ஹேட்ச்ன்றது என்னுடைய ஃபிலாசபி. அதை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பைட் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு மனசு வரல. He's back in 4 days. எப்படியாவது ஐ எம் ஷுவர் he will support this program. நம்ம ஸ்ரீனிவாசமூர்த்தி சார் எவ்வளவோ வந்து அவரை பார்த்தாலே நாங்கள்லாம் நடுங்குவோம் முதல்ல. ஏன்னா அவர் தான் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு வருவார். He's like a guru for all of us. He has taught us so much as to how to use the mic, how to sing, and he has told us so much about the past, to learn from. எப்படி அவங்க எப்படி பாடினாங்க, இவங்க எப்படி பாடினாங்க, எப்படி history of recordings, so much. இன்றைக்கே எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 லிங்க் பண்ணியிருப்பேன் நான். ஓகே, ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஐ ஹாவ் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள். ஏன்னா பிக் எஃப்எம் வந்து மனசை தொட்ட மெலடிஸ்னு அடிக்கடி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் எஃப்எம்மில் இருக்கிற எல்லாருமே மனசை தொட்ட மனிதர்கள்.
ரொம்ப அழகான மனிதர்கள். நான் சும்மா முகஸ்துதிக்காக சொல்லலை. ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியில் பிளேபேக் சிங்கர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஒருத்தர் பாடாத பாட்டு தான் இன்னொருத்தருக்கு போகுது. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். வாட் ஒன் டசன்ட் கெட் தி அதர் பர்சன் கெட்ஸ். இட்ஸ் a little difficult to be very close. பட் இது நான் ஆர்ஜேவாக போகிறேன், எனக்கு ஆர்ஜே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆல் தி ஆர்ஜேஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கிரிஷா இருக்கட்டும், இல்லை பாலாஜியாக இருக்கட்டும், மிருதுலாவாக இருக்கட்டும், லாவண்யாவாக இருக்கட்டும், பவித்ரா ஹூ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். நான் தான் பண்ணி ஆகணும் இந்த நிகழ்ச்சின்னு ஒத்த காலில் நின்று இந்த நிகழ்ச்சி எப்படியாவது அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது நவீன், மை பாஸ், நியூ பாஸ். ஸோ அது இது எப்படியாவது இது பண்ணியே ஆகணும்னு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் as good as you or I can be as good as you, but I'm going to try and learn. நீங்கள் இப்போ ஆர்ஜே பண்ணுறதெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைஃப்பில் எங்கள் அப்பா சொல்லுறேன், எங்கள் அப்பா இங்கே வந்தார், யாருமே மறக்க மாட்டாங்க எங்கள் அப்பாவை. இனிமே எப்படி கை தட்டுங்கன்னு சொன்னார் இல்லை, அந்த மாதிரி எங்களை நிறைய தட்டி கொடுத்து வளர்த்துருக்காரு. ஐ மீன் தேவ் டன் அ கிரேட் ஜாப் இன் ரேசிங் மீ. ஐ திங்க் அப்பா வந்து சொல்லுவார், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டிவோஷனோட, கமிட்மெண்ட்டோட, டெடிக்கேஷனோட பண்ணால் அதுதான் கடவுள், அதில் தான் கடவுள் இருக்காருன்னு. எதுவுமே சின்ன வேலை பெரிய வேலைன்னு கிடையாது. இப்போ எங்கள் வேலைக்காரி வரலன்னா என் வீட்டை பெருக்கி தொடக்கிறதே தான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், ஏதாவது ஒரு க்ளீனிங் சர்வீஸ் வேணால் நீ ஆரம்பியா, அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு பாத்ரூம் அலம்புறதுல அப்படின்வாரு. பட் இட்ஸ் நீங்கள் ஜாக்கி சானோட படம் அந்த கராத்தே கிட்ல இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். குங்ஃபூ கற்றுக்கணும் அந்த வில் ஸ்மித் பையனுக்கு, ஜாக்கி சான் கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி போவார். ஜாக்கி சான் வீட்டில் பார்க்குறது இந்த பையன் என்ன பண்ணால், நம்ம எல்லா ஆம்பளை பசங்களும் இப்படி தான் நினைக்கிறேன், சட்டை அவுத்து போட்டால் அதே இடத்துல, பேண்ட் அவுத்து போட்டால் அதே இடத்துல, அது எவ்வளோ அடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அதே மாதிரி தான். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு லெசன் குங்ஃபூவில் ஜாக்கெட் அவுன்னுவார், கீழே போடுன்னுவார். கீழே போடுவான், திருப்பி மாட்டுவான், திருப்பி சுற்றுவான், கீழே போடுவான், திருப்பி மாட்டுவான், திருப்பி சுற்றுவான். இதே 1 மாதம் கோவம் வரும் அந்த குழந்தைக்கு. என்ன what the heck, I mean I have a competition to participate and you're making me do this again and again. ஸோ ஒரு நாள் வந்து இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் ஜாக்கி சான் அட்டாக் பண்ணுறாரு. இவன் குங்ஃபூலாம் ஒன்றும் படிச்சது கிடையாது, பட் இஸ் ஏபிள் டு டூ திஸ் அண்ட் தென் இஸ் ஏபிள் டு டூ தட் போஸ் பிகாஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி he says every action that is done with awareness is kung fu. That's what he says. I think it's a fantastic thing. It's a very philosophical thing where you observe yourself as an outsider. நீ பண்ணுறதையே நீ இன்னொருத்தரா இருந்து நீ பார்க்கறது. இட்ஸ் அ வெரி ஃபிலசாபிக்கல் திங். அந்த மாதிரி இந்த ஆர்ஜே எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை, பட் ஐ திங்க் இட் வில் பி கிரேட். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் டு கனெக்ட் டு பீப்புள், டு பி ஏபிள் டு மேக் பீப்புள் லாஃப். பாலாஜி இவ்வளோ பண்ணுறாருன்னா இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல், டு லைட்டன் அப் பீப்புள்ஸ் ஹார்ட். எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் மண்டையில் போயிட்டுருக்கு, ஒரே டென்ஷன், பட் அதில் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த டீமில் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம். தேவ் டேக்கன் மீ as part of the family. Thank you so much guys. I am really indebted for that. You make me feel very comfortable. I hope Big FM க்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் I will work hard to make this a very unique program. And நிறைய இன்னைக்கு மியூசிஷியன்ஸ் வந்திருக்காங்க. I hope you will all give your univocal support இந்த நிகழ்ச்சிக்காக. ரொம்ப நன்றி. வெறும் லொட டன் 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 மாத்திரம் பேச மாட்டேன் நான். I'd like to sing. எனக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். A few songs with the band if they will perform with me. A medley of A.R. Rahman's songs. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? The most difficult thing இந்த நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டே பாடிட்டே என்ன இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து